இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடி வரும் நிலையில் இவர் இசைக்கருவிகள் எதுவும் பயன்படுத்தாமல் உருவாக்கிய பாடல் ஒன்றை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மணிரத்னம் இயக்கத்தில் உருவான ரோஜா திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஏ.ஆர். ரஹ்மான். இளையராஜா ஆதிக்கம் செலுத்தி வந்த காலகட்டத்தில் புயல் போல் மாஸ் என்ட்ரி கொடுத்தவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான். இவர் தனது முதல் படத்திலேயே தன்னுடைய இசையால் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தவர். ரோஜா படத்திற்காக தேசிய விருதையும் வென்று அசத்தினார். முதல் படத்திலேயே கோலாச்சியா ஏ.ஆர். ரஹ்மான் அதிக தேசிய விருது வென்ற இசையமைப்பாளர் என்கிற சாதனையையும் படைத்திருக்கிறார். ரோஜாவில் தொடங்கிய அவரது இசை பயணம் இன்று 30 ஆண்டுகளை தாண்டி தொடர்கிறது. இந்தியாவின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக மட்டுமல்லாமல் உலக அளவிலும் தனித்து அடையாளம் பெற்றவராக ஏ.ஆர். ரஹ்மான் திகழ்கிறார். ஒரே மாதிரியான இசையில் சிக்கிக்கொள்ளாமல் ஒவ்வொரு படத்திற்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதே இவரது தனி சிறப்பு. இதில் முக்கியமான ஒன்று, இசைக்கருவிகளை இல்லாமல் ஒரு பாடலை உருவாக்கிய முதல் இசையமைப்பாளர் என்கிற சாதனையை படைத்தார் ஏ.ஆர். ரஹ்மான். மணிரத்னமுடன் ஏ.ஆர். ரஹ்மான் கூட்டணி அமைத்தால் அந்த படம் பாடல்கள் கன்ஃபார்ம் ஹிட் தான். அப்படி ரோஜாவுக்கு பிறகு அவர்கள் இணைந்த படம் திருடா திருடா. பிரசாந்த் நாயகனாக நடித்த படத்தில் ஹீரா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சலீம் கோஸ், அனு அகர்வால் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்காக தேசிய விருதையும் இந்த படம் பெற்றது. இசையிலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. திருடா திருடா படத்தின் அனைத்து பாடல்களும் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் அதில் இடம்பெற்ற ராசாத்தி என் உசுறு எனதில்லை என்ற பாடல் இசை ரசிகர்களிடையே தனி இடம் பிடித்தது. இந்த பாடலுக்கான கம்போசிங்கின் போது எந்த இசைக்கருவியும் பயன்படுத்தவில்லை என்பதே அதிர்ச்சியூட்டும் உண்மை. இந்த பாடலை சாகுல் ஹமீது பாடியிருந்தார். இசைக்கருவிகள் இல்லாமல் பாடல் எப்படி உருவாகும் என்ற கேள்வியிலும் அகபெல்லா எனப்படும் கோரஸ் குரல் அமைப்பை பயன்படுத்தித்தான் ஏ.ஆர். ரஹ்மான் இந்த பாடலை உருவாக்கினார். அதன்படி மனித குரலையே பின்னணி இசையாக மாற்றி பாடலுக்கு முழுமையான வடிவம் கொடுத்தார். இதுதான் இந்திய திரையுலகில் இசைக்கருவிகள் இல்லாமல் உருவாக்கப்பட்ட முதல் பாடல் என சொல்லப்படுகிறது. இதன் மூலம் ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு இசையமைப்பாளர் மட்டுமல்ல, புதுமைகளை சாத்தியமாக்கும் ஜீனியஸ் என்பதையும் மீண்டும் நிரூபித்திருந்தார்.